ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் என்னன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான முதல் கேள்வி, கிறிஸ்துவ கம்பர் என்று போற்றப்படுபவர் யார்? கிறிஸ்துவ கம்பர் என்று போற்றப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர், ஆப்ஷன் பி வீரமாமுனிவர், ஆப்ஷன் சி கிருஷ்ணபிள்ளை, ஆப்ஷன் டி ஜி.யு. போப். கிறிஸ்துவ கம்பர் என்று போற்றப்பட்டவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் கிருஷ்ணபிள்ளை. இரண்டாவது கேள்வி என்னன்றது பார்க்கலாம். காலாகாந்தி என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் யார்? காலாகாந்தி என்று அன்புடன் மக்களால் அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ அண்ணா, ஆப்ஷன் பி எம்ஜிஆர், ஆப்ஷன் சி காமராஜர், ஆப்ஷன் டி ராஜாஜி. காலாகாந்தி என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் காமராஜர். மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். சிவப்பு இரத்த செல்களின் ஆயுட்காலம் எவ்வளவு? சிவப்பு இரத்த செல்களின் ஆயுட்காலம் எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 90 நாட்கள், ஆப்ஷன் பி 75 நாட்கள், ஆப்ஷன் சி 100 முதல் 120 நாட்கள், ஆப்ஷன் டி 50 நாட்கள். சிவப்பு இரத்த செல்களின் ஆயுள் காலம் எவ்வளவு? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி 100 முதல் 120 நாட்கள். இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். லூனார் கேட்வே என்ற சிறிய விண்வெளியின் நிலையத்தை உருவாக்க உள்ள அமைப்பு எது? லூனார் கேட்வே என்ற சிறிய விண்வெளி நிலையத்தை உருவாக்க உள்ள அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ ஸ்பேஸ் எக்ஸ், ஆப்ஷன் பி நாசா, ஆப்ஷன் சி ராஸ்கோஸ்மஸ், ஆப்ஷன் டி சிஎன்எஸ்ஏ. லூனார் கேட்வே என்ற சிறிய விண்வெளி நிலையத்தை உருவாக்க உள்ள அமைப்பு எது? கேள்விக்கான சரியான பதில் நாசா.